ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டீமன் ஸ்லேயர் அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதன்னு அடிபட்டுக்கு அவன் தங்கச்சி நெசுக்கோவை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அந்த பணியில் போராடிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நிலக்கரியெல்லாம் விற்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவன் ஃபேஸில் கரியா இருக்குன்னு அதை க்ளீன் பண்ணுறாங்க. டான்ஜிரோ நாங்களும் அவன் கூட வரோன்னு அவன் தம்பியும் தங்கச்சியும் கேட்க, இல்லை அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப ஆபத்தானது, நான் உங்களை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் சரியான்னு அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறான். இன்னொரு தம்பி கிட்ட மரத்துண்டுகளெல்லாம் வெட்ட சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். நம்ம டான்ஜிரோவோட சிஸ்டர் நெசுக்கோ அப்பாக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் நம்பி இருக்கோன்னு சொல்லி அவளும் அவனை வழி அனுப்பி வைக்கிறான். டான்ஜிரோ டவுனுக்குள்ள போயிட்டு அவன் கொண்டு வந்திருக்க நிலக்கரிய ஒருத்தங்க கிட்டே வேணுமான்னு கேட்டு திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு பையன், டான்ஜிரோ என்னை காப்பாத்து, இதை நான் தான் உடைச்சேன்னு சொல்றாங்க, நீ பார்த்து சொல்லுன்னு சொல்லவும் டான்ஜிரோ அதை ஸ்மெல் பண்ணிட்டு இதில் கேட் ஸ்மெல் வருது, இதை உடைச்சது கேட் தான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக நம்ம டான்ஜிரோ எல்லா நிலக்கரியும் விற்றுட்டான். ஆனால் ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஆள், நீ இந்த நைட்டில் அங்கே ட்ராவல் பண்ண வேணாம், டீமன்ஸ்னால உன் உயிருக்கு ஆபத்து வரலாம், ஸோ நீ நைட் இங்கேயே தங்கிட்டு காலையில் போகணும்னு சொல்கிறான். டான்ஜிரோவும் அவன் வீட்டில் சாப்பிட்டு தூங்க ரெடி ஆகிறான். அந்த ஆள் டீமன்ஸை பற்றி பேசவும் நம்ம ஹீரோ, ஐயோ பாவம், இவர் தனியாக இருக்கிறனால தான் டீமன்ஸ் நினச்சி பயப்படுறாரு, ஆனால் எங்கள் பாட்டி இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்குது. அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்கிட்ட பயங்கர பிளட் ஸ்மெல் வருது. அவன் போய் பார்த்தா அவனுக்கு பெரிய ஷாக். அவன் தங்கச்சி ஃபேமிலி எல்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. ஆனால் நெசுக்கோ கிட்ட அசைவு தெரியவும் அவளை தூக்கிட்டு காப்பாற்றணும்னு போயிட்டு இருக்கான். எதனால இப்படி ஆச்சுன்னு யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது நெசுக்கோ டீமனாக மாற ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. நெசுக்கோவை பார்த்து நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவள் இவனுக்கு அடிக்க வரா. நெசுக்கோ ஒரு டீமனா, சின்ன வயசுலேருந்து ஒரு ஹியூமனாக இருந்தா. நீ எதுக்கும் கவலைப்படாத நெசுக்கோன்னு அவன் கதறிட்டு இருக்கும்போது அதை பார்த்த நெசுக்கோவும் அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே யாரோ நம்ம நெசுக்கோ தலையை வெட்ட வராங்க. அப்போ டான்ஜிரோ அவளை காப்பாற்றுறா. இப்போ நெசுக்கோ ஹியூமனாக மாறிட்டா. அங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவன் வாழை பார்த்து இவன் ஒரு டீமன் ஸ்லேயர்னு டான்ஜிரோ கண்டுபிடிக்கிறான். இது என் சிஸ்டர், விட்டுருங்கன்னு கெஞ்சும் போது அவன் நெசுக்கோவை பிடிச்சி இவன் ஒரு டீமன், நம்ம இவளை கொண்டு தான் ஆகணும்னு சொல்கிறான். நம்ம டான்ஜிரோ நெசுக்கோவை நான் திருப்பி ஹியூமனாக மாற்றுவேன், அவளை விட்டுருன்னு அவன் கெஞ்சும் போது, ஆனால் அந்த டீமன் ஸ்லேயர், உன் தங்கச்சியை நீ காப்பாற்றணுன்னா நீ என்கிட்ட சண்டை போடணும், அதை விட்டுட்டு கெஞ்சிட்டு இருக்க, நீ முதல்ல எதிர்த்து சண்டை போடணும், பட் இப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நெசுக்கோவோட நெஞ்சில் கத்தியை வச்சு உள்ளே இறக்கிட்டான். இதை பார்த்த டான்ஜிரோ டென்ஷன் ஆகிட்டு ஒரு கல்லை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை வெட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது அவன் அடித்த ஒரே அடியில் டான்ஜிரோ படுத்துட்டான். ஆனால் டான்ஜிரோ கையில் ஆக்ஸ் இல்லாததை பார்த்த டீமன் ஸ்லேயர் திரும்பி பார்க்கவும் அந்த ஆக்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸில் டீமன் ஸ்லேயரோட தலைக்கு பக்கத்தில் வந்து விழுந்துச்சு. ஆக்சுவலி நம்ம டான்ஜிரோ கல்லை தூக்கி போடும்போதே ஆக்ஸையும் தூக்கி போட்டான். நம்ம நெசுக்கோ அந்த டீமன் ஸ்லேயரை அடிச்சுட்டு டான்ஜிரோவை கொல்ல தான் போகிறான்னு பார்த்தா நம்ம டான்ஜிரோவை அவள் ப்ரொடெக்ட் பண்ணுறான். இதை பார்த்த டீமன் ஸ்லேயர் ஷாக் ஆகிறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்த டீமன்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலின்னு கூட பார்க்காம கொன்று அவங்க பிளட்டை குடிக்கிறது தான் அவன் பார்த்துருக்கான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளை கழுத்தில் அடித்து மயக்கமாக வைக்கிறான். இங்கே நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து, நாங்கள் உன்னை விட்டு போகிறோம், நீ நெசுக்கோவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா நெசுக்கோ அவன் பக்கத்தில் தான் இருக்கா. வாயில் ஒரு கட்டையை வச்சு லாக் பண்ணியிருக்கான். அந்த டீமன் ஸ்லேயர் மவுண்ட் சாகிரியில் சகோஞ்சி உரோக்கோடாக்கியை பார்த்து நான் தான் உன்னை அனுப்புனேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். இப்போ நம்ம டான்ஜிரோ அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு நெசுக்கோவை கூட்டிகிட்டு அந்த மவுண்டெயினுக்கு கிளம்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.